கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் சதாசிவம் தலைமையில் மாநில தலைவர் ரமேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட பொருளாளர் முனீஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் நிர்வாகிகள் கூறும்போது, பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் ராஜவேல் சாதி வெறி வன்மப்போக்கை கண்டித்து நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். மேலும் சட்டத்தில் இல்லாத துறை தலைவர் சுழற்சி முறை 44 ஆண்டு கால பல்கலைக்கழக வரலாற்றிலேயே இல்லாத ஒன்றை ஆட்சிக்குழுவின் ஒப்புதல் பெறாமலே தவறுதலாக செயல்படுத்தியது. நெறிமுறைகளை பின்பற்றாமல் பல்கலைக்கழக துறை சென்று அதிகார துஷ்பிரயோகம் செய்து பேராசிரியர் மிரட்டியது. இணை பேராசிரியர்களை நீக்கிவிட்டு பேராசிரியரை துணைத் தலைவராக மாற்றிய நிர்வாகம், சட்டத்திற்கு முரணாக மூத்த பேராசிரியர்களை நீக்கிவிட்டு இணை பேராசிரியருக்கு துணைத் தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய அதிகார வரம்பை மீறி பல்கலைக்கழக விதிகளை மதிக்காமல் நிர்வாக பிரிவுகளில் புகுந்து விதிகளை மீறும் செயல்களை செய்யச் சொல்லி மிரட்டுகிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் 18/2020 மாநில மையம் திருச்சி கோவை மாவட்டத்தின் சார்பாக இன்றைய தினம் கோவை பாரதியார் பல்கலைக்கழக வேதியியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் இளஞ்செழியன் அவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழக விதிகளுக்கு மீறாகவும் தொடர்ந்து செயல்படுகிற சாதிய வன்மத்தோடும் ஆணவத்தோடும் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் நிதியை முறைகேடில் ஈடுபட்டு துணைவேந்தர் கனவில் மிதக்கக்கூடிய பல்கலைக்கழக பதிவாளர் ராஜவேல் அவர்கள் பேராசிரியர் இளஞ்செழியன் அவர்களை சாதிய வன்மத்தோடு துணைத்தலைவர் பதவியிலிருந்து விலகுவதற்கு அடியாட்கள் அழைத்து கொண்டு அவருடைய அறைக்கு சென்று உடனடியாக நீங்கள் அறையை காலி செய்ய வேண்டும், துணைத்தலைவர் பதவியில் விலக வேண்டும் என்று அடாவடித்தனத்துடன் சாதிய ஆணவத்துடன் மிரட்டி, அப்படி நீ விலகவில்லை என்றால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று மிரட்டி சென்றிருக்கிறார். ஆகவே பல்கலைக்கழகத்தை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நிதி முறைகேட்டில் ஈடுபட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதிவாளர் ராஜவேல் அவர்கள் விதிகளுக்கு மீறாக அதிகார மனப்பான்மையோடு சாதிய ஆணவத்தோடு பாரதியார் பல்கலை துணைவேந்தராகும் என்ற கனவில் தனக்கான ஒரு வட்டத்தை உருவாக்கி SC/ST பேராசிரியர்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்முறையிலும் அராஜகத்தில் ஈடுபட்டு செயல்பட்டு வரக்கூடிய பதிவாளர் ராஜவேல் மீது காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நடவடிக்கை இல்லை. ஆகவே தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையும் பாரதியார் பல்கலை நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். நீக்கினால்தான் பல்கலைக்கழகம் உறுப்பிடும். ஆகவே தொடர்ந்து விளிம்பில் இருக்கக்கூடிய சாமானிய பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பாக பட்டியலில் சேர்ந்த பேராசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லைங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த வகையில் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு மனச்சூழல் இருக்கக்கூடிய பேராசிரியர் இளஞ்செழியன்களுக்கு நீதி கேட்டு இன்றைய தினம் தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு. ஆகவே காவல்துறை அவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவர் மீது அந்த பதவியில் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக மற்ற பேராசிரியர்கள் மீது SC/ST பேராசிரியர் தொடர்ந்து சாதிய வன்மத்துடன் ஈடுபடுகிற, நிதியை முறைகேடு செய்கிற, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு முறைகேடாக வழியில் வந்த பதிவாளர் ராஜவேல் அவர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை ஒரு பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில சங்கம் 18/2020 கேட்டுக்கொள்கிறது. சட்ட ஆலோசனை